வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு விருச்சிக ராசி மகர லக்னமாக இருந்தால் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்களை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசி அதிபதி 1 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து விசாரணைக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசையில் வருவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து யாராச்சும் நம்ம மண்டையை கழுவி பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெருசாக சம்பாதிக்கணுங்கிற லெவலில் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது யாருக்கு நடக்கணும்? துலா லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அது குடும்பத்திற்காக ஏதாச்சும் கடன் வாங்குறது, பெரிய லெவலில் வர்றது, கணவன் மனைவி உறவுடையும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மனபேதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சுக்கிரன் அதே இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் கொஞ்சம் வந்து மனபேதங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து சேஞ்ச் ஆகி அதனால் நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும்? துலா லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு புதிய லோன், புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 5 ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். குழந்தைகளுடைய சில ஏச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் மனக்காயங்களையும் சில பேர் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது யாருக்கு நடக்கணும்? துலா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. மற்றபடி 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன கருத்து பேதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் வருவது, பழைய பாக்கிகள், பழைய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள், பழைய ஏதாச்சும் காசு வரணும்னு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கண்டென்ட் கேட்ட இடத்துல வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது முதலே சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் பேராசையை தவிர்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள், பெரிய மாற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. மேற்படிப்பு, ஸோ பெரிய மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன், அதுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க வந்து பெரிய அந்த வாய்ப்புகள், கண்டிப்பாக சீட் கிடைச்ச ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, வெளிநாடு சார்ந்த தொடர்புகள், வெளி மாநிலங்கள் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்களில் சென்று படிக்கிறது, வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாட்டினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தையினால் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும்னா நிறைய வந்து நீங்கள் பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு உதாரணத்துக்கு ஓம் நமச்சிவாய ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த இறைவன் உங்களோட மனதோடு ஒன்றி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த லெவல் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக் வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடம் இல்லை, ஒரு எல்லோருக்குமே உபயோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து அழுக்குகள், மனக்காயங்கள், மன கஷ்டங்கள், மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பைத்தியக்காரனாக தான் இருப்போங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான் கூட ஒரு விஷயத்தில் பைத்தியம், இப்போ எனக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா கண்டாமனா காய்ச்சி பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ லூஸ் மை டெம்பருங்கிறது தான் என்னோடய பெரிய மைனஸ் பாயிண்ட். ஸோ நமது மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ப்ளே பண்ணுறது தான் நம்ம லைஃபோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விஷயங்கள். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேஜராக வந்து நமக்கு வந்து அந்த கோபங்கள், தாபங்கள், நம்மளுடைய அசிங்கங்கள், இப்போது என்னோடய குருநாதர் திரு ஜி.கே. அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம். அது எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுங்க, எல்லாருக்குமே அழுக்குங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாச்சும் வந்து போகாமல் இருக்கவே இருக்காது. வக்கர குணங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, நம்பர் 1
நம்ம வந்து மனசை வந்து முதல்ல வந்து காம் டவுன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தியானமோ ஜபமோ பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா ஒரு ஓம் நமச்சிவாயனும் போது அந்த ஓம் நமச்சிவாயனும் அந்த இறைவனோட ஒன்றுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது பண்ண வந்து நீங்கள் அப்படியே ஒன்றரை வந்து அதை லயிக்கும் போது உங்கள் மனம் வந்து காம் ஆகுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வந்து ஒரு நிதானம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நிதானம் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே வக்கர புத்தியெலாம் நிறைய இருக்குங்க, எல்லாருக்குமே இருக்குங்க. அந்தந்த ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 60 வயசு ஆள் வந்து ரொம்ப உத்தமனாக இருப்பான், ஐயோ அவர் வயசானவர்லாம் நம்ப முடியாது, அவனுக்கும் ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான், ஒரு 20 வயசு டீனேஜ் பாய் உட்காந்துருப்பாங்கிறதுலாம் வந்து உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து வக்கர குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரு சாக்கடை இருக்குது, ஒரு சாக்கடையில் வந்து அதை நல்ல தண்ணியாக மாற்றணுங்கிறபோது தேன்ஸ் ஒரு நதியில் வந்து அந்த மாதிரி சாக்கடை ஆயிடுச்சான். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நல்ல தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து அந்த கெட்ட தண்ணியில் வந்து நிறைய நல்ல தண்ணி ஊற்ற அந்த கெட்ட நீர் போய் அது எல்லாமே நல்ல நீர் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தேடி படிக்கிறது, இப்போ யூடியூப் இருக்குது, ஸோ நல்ல விஷயங்களை கேட்குறது, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா பவா செல்லதுரையோடைய நாவல்ஸ் வந்து நிறைய வந்து நான் அந்த ஆடியோவில் வந்து இப்போ யூடியூப்பில் வருது இல்லைங்களா, பவா செல்லதுரை, அதெல்லாம் கேட்பேன். ஸோ இதை கேட்கும்போது வாழ்க்கையில் நான் வளர்ந்த ஒரு சூழல் ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு சரௌண்டிங்கில் தான் இருந்திருப்பேன். எனக்கு அந்த வெளி வட்டார வழக்கங்களோ வெளி வட்டார வாழ்க்கையோ எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற ஒரு சில கதைகள் வந்து என் டோட்டல் விஷயத்தையே மாற்றிச்சுங்க. ஏன்னா அடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்தவருடைய விஷயம் வந்து நம்ம பரிணாமத்தை மாற்றுது, என்னுடைய குணநலனை மாற்றிச்சு. உதாரணம் சொல்லப்போனால் சில பேரை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க, இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கும் வந்து சிச்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களோட ஒரு தப்பான விஷயங்களை நம்ம போய் தான் ஆகிறோன்றத விஷயங்கள் அந்த பகுத்தறிகிற தன்மையெல்லாம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கதைகள் நல்ல விஷயங்களாக ஏற்ற நம்ம கெட்ட குணம் போயிடுன்றதான் உண்மை. என் பவா செல்லதுரையோட கதைகளால் நான் நிறைய மாற்றப்பட்டது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா, ஸோ நீங்களும் நிறைய எண்ணங்கள்லாம் மாற்றணும்னா நிறைய புக்ஸ் படிங்க, இல்லைன்னா நிறைய யூடியூப் ஆடியோஸ் வந்து கேட்டுகிட்டே போங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு தியானம், ஒரு நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமது வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.